லான்ச் பண்ணப்பட்ட 73வது நொடியிலேயே வெடிச்சு சிதறிச்சு இந்த ஸ்பேஸ் ஷட்டில் சேலஞ்சர். 1986லேயே 300 கோடி அமெரிக்கன் டாலர்ஸுக்கு செலவு பண்ணாங்க. அந்த மொத்த பணமும் லாஸ் தான். ஆனால் அதை விட பெரிய இழப்பு என்ன தெரியுமா? அது வெடிச்சு சிதறும் போது உள்ள 7 விண்வெளி வீரர்கள் இருந்தாங்க. ஏன் இப்படி ஒரு விபத்து நடந்துச்சு அப்படின்னு அதுக்கப்புறம் விசாரிச்சு பார்க்கும்போது தான் அதிர்ச்சிகரமான நிறைய உண்மைகள் தெரிய வந்திருக்கு. அதில் முக்கியமானது என்னென்னா, இப்படி ஒரு விபத்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அதில் வேலை செஞ்ச இன்ஜினியர்ஸ்க்கு முன்கூட்டியே தெரியுமா? இருந்தும் ஏன் அவங்க அதை தடுத்து நிறுத்தலை? அந்த விண்வெளி வீரர்களோட உயிரை ஏன் அவங்க காப்பாற்ற முன் வரலை? இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரீட் லைட் வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு முக்கிய காரணம் மிஸ்கம்யூனிகேஷன், அதாவது தகவல் பரிமாற்றத்தில் ஏற்பட்ட ஒரு சிக்கல் தான் இந்த பிரச்சனைக்கு காரணமாக இருந்திருக்கு. அதை தடுத்திருந்தாலே இந்த ஷட்டில் வெடிக்கிறத தடுத்து நிறுத்திருக்கலாம். சாதாரண தகவல் பரிமாற்றமாக எவ்வளோ பெரிய பிரச்சனை காரணமாக இருந்திருக்க போகுது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, உலகம் முழுக்கவே மிஸ்கம்யூனிகேஷனால நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இன்னைக்கும் ஏற்பட்டுட்டு தான் இருக்குது. இப்போ நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, நீங்கள் மட்டும் இல்லை நானுமே யோசிச்சு பார்த்தா, நம்ம வாழ்க்கையிலுமே என்னைக்காவது ஒரு இடத்துல இந்த மிஸ்கம்யூனிகேஷனால கண்டிப்பாக பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். அதுலேயும் மிஸ்கம்யூனிகேஷனில் எங்கே பெரிய பிரச்சனை வரும்னா, இங்கிலீஷ் பேசும்போது தான். நான் இங்கிலீஷ் நல்லா எழுதுவேன், என்னால் வாசிக்க முடியும், புரிஞ்சுக்க முடியும், ஆனால் பேசணும்னு வந்துட்டா தடுமாற ஆரம்பிச்சிடுவேன் இப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுவும் வேலை செய்கிற இடத்துல இது நிறைய பேருக்கு முக்கிய பிரச்சனையாகவே இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கிறவங்களுக்கு உதவுறதுக்காக தான் சூப்பர்னோவா ஏஐ இங்கிலீஷ் கோர்ஸ் அப்படிங்கிற கோர்ஸை முன்னாள் ஐஐடி மாணவர்கள், தமிழகத்தை சேர்ந்த முன்னாள் ஐஐடி மாணவர்கள் உருவாக்கியிருக்காங்க. இப்போ இதில் மற்ற கோர்சஸில் இருக்கிற மாதிரி இல்லாமல் ரியல் டைமில் நம்மளால் பேசி இங்கிலீஷை கற்றுக்க முடியும். எப்படின்னு ஒரு சாம்பிள் பார்ப்போம். இப்போது கேமராமேன், நான் செஞ்ச தப்பால தான் நடந்துச்சு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. என் சைடு தப்பே கிடையாது, நான் மிஸ்டேக்கே பண்ணலை. என் சைடு என்ன தப்பு இருக்குது, என்ன நியாயம் இருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கொடுங்க. அனுப்புவோம், என்ன சொல்கிறேன்னு பார்ப்போம். Cameraman, you are thinking that what I did was wrong. I didn't do anything wrong. I didn't make any mistakes. Give me time to explain what is wrong and what is right. சொல்லிடுச்சு. இப்போ இவன்ட்டையே போய் நம்ம ஏதாவது இங்கிலீஷில் கொஞ்சம் எரர் இருக்கிற மாதிரி பேசுவோம், அதை கிராமட்டிக்கலாக சரி பண்ணி கொடுக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். அது எங்கே போகணுன்னா, இஃப் ஐ கெட் திஸ் ஜாப் ஐ டூ சின்சியர் ஒர்க், ஐ புட் எஃபர்ட் ஃபுல்லி, ப்ளீஸ் கிவ் திஸ் ஜாப். இதை எப்படி கரெக்ட் பண்ணி கொடுக்குதுன்னு பார்ப்போம். If I get this job, I will do sincere work and put in full effort. Please consider me for the position. இந்த மாதிரி நம்ம எவ்வளோ மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தாலுமே அதை கரெக்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ நம்ம ஒன்று பேசுகிறோம், மிஸ்டேக் பண்ணுறோம், அதை கரெக்ட் பண்ணி கொடுக்குது, மறுபடியும் சரியாக அதை பேசி பழக்கிறோம். இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி தரும்போது அவங்களுக்கு அது நல்ல லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இது போர் அடிக்காத மாதிரி இருக்கணும் குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறதுக்காக அதை கேம் பேஸ்ட் ஆக்டிவிட்டீஸாக அந்த கோர்ஸை செட் பண்ணியிருக்காங்க. ஏஐ பேஸ்ட் கோர்ஸ், அப்போ முழுக்க ஏஐ தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட வேணாம். ஏன்னா அதில் தனியாக மென்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க நம்ம குழந்தையோட ஆக்டிவிட்டியை தொடர்ந்து மானிட்டர் பண்ணி ஃபீட்பேக்ஸ் தினமும் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அது போக இப்போ நம்ம குழந்தையால் அதை கரெக்டாக கிராக் பண்ண முடியல, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி நினச்சா கூட அந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட பேரண்ட்ஸ்கிட்ட பேசி அந்த கோச்சிங்கை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி அதை கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. இந்த சம்மர் வெக்கேஷனில் அவங்க குழந்தைக்கு நல்ல இங்கிலீஷ் லேர்னிங் கோர்ஸ் சொல்லி தரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடல்ட்ஸுக்குமே மென்டர்ஸ் இருப்பாங்க. அவங்களும் தொடர்ந்து ஃபீட்பேக்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸ்போக்கன் இங்கிலீஷில் இருந்து மெயில் டிராஃப்டிங் எப்படி, அது போக இன்டர்வியூ எப்படி பண்ணுறது, இந்த மாதிரியான நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் அதில் இருக்குது. அதை வேணும்னு நினைக்கிறவங்க, அதை ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இப்போ மெயின் விஷயத்துக்கு வருவோம். விண்வெளி வீரர்களை விண்வெளிக்கு அனுப்பி அங்கே இருக்கிற இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ஆராய்ச்சி பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண வைக்கிறதுக்காக ஸ்பேஸ் ஷட்டில் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ப்ரோக்ராமை நாசா லான்ச் பண்ணுறாங்க. 1981லேருந்து 2011 வரை அந்த 30 வருஷத்தில் மட்டுமே மொத்தம் 135 ஸ்பேஸ் ஷட்டில்ஸை இதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்பேஸ் ஷட்டிலோட ஸ்பெஷலைசேஷன் என்னன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி அவங்க அனுப்பின ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ் மாதிரி இல்லாமல் இந்த ஸ்பேஸ் ஷட்டில்லாம் இருக்கு இல்லையா, இது ஒரு தடவை லான்ச் ஆகி மேலே போய் வேலையெல்லாம் செஞ்சு திரும்ப வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த லான்ச்சுக்கும் அதே ஸ்பேஸ் ஷட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி அவங்க அதை வடிவமைக்கிறாங்க. அதோட ஒரு பகுதியாக தான் STS-51L அப்படிங்கிற ஸ்பேஸ் ஷட்டில் லான்ச் பண்ணுறாங்க. இதை பற்றி தான் நம்ம ஆரம்பத்துலையும் பார்த்தோம், அடுத்து ஃபுல்லாகவே அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஸ்பேஸ் ஷட்டிலுக்கு 3 முக்கியமான வேலை கொடுக்குறாங்க. முதல்ல என்னன்னா TDRS, அதாவது ட்ராக்கிங் அண்ட் டேட்டா ரிலே சேட்டலைட். இதோட வேலை என்னன்னா, விண்வெளியில் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனும் அது போக சுற்றி இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸ்ல இருந்தும் கீழே பூமியில் இருக்கக்கூடிய கமாண்ட் சென்டருக்கு ரொம்ப சரியாக சிக்னல் அனுப்புறதுக்காக தான் இந்த சேட்டலைட்டை அவங்க லான்ச் பண்ணுறாங்க. அடுத்து ஹேலே காமெட் அப்படிங்கிற ஒரு வால் நட்சத்திரம் இருக்குது. அந்த நட்சத்திரத்தை ஆய்வு பண்ணுறதுக்காக இவங்க ஸ்பார்டன் ஹேலே அப்படிங்கிற ஸ்பேஸ் கிராஃப்டை எடுத்துகிட்டு போகணும். அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் விண்வெளிக்கு மறுபடியும் லான்ச் பண்ணி அது வெளியே 2 நாள் சுற்றி விண்வெளியிலே சுற்றிட்டு அதை நல்லா ஸ்டடி பண்ணிவிட்டு அது கொடுக்கக்கூடிய டேட்டாவை எடுத்துகிட்டு திரும்ப வரணும். மூணாவது என்னென்னா, 1984 அப்போ அமெரிக்கன் பிரசிடென்ட்டாக இருந்த ரொனால்ட் ரீகன்
டீச்சர்ஸ் இன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமை லான்ச் பண்ணுறாரு. அந்த ப்ரோக்ராம் படி இந்த ஸ்பேஸ் ஷட்டிலில் அவங்க ஒரு டீச்சர், அதாவது ஆசிரியரை கூட்டிகிட்டு போகிறாங்க. எதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா, அங்கே போகிற டீச்சர் அங்கேருந்து கீழே இருக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட பேசுவாங்க. அப்படி பேசுறது மூலமாக மாணவர்களுக்கு ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ஸ் மேலேயும் சயின்ஸ் மேலேயும் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் வரும். இது நமக்கு ஃபியூச்சரில் பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அவரோட திட்டம். அதுக்காக இந்த ஸ்பேஸ் ஷட்டில் சேலஞ்சரில் சார்லி மெக்காலிஃப் அப்படிங்கிற ஒரு டீச்சரை அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்படி ஒரு டீச்சரை விண்வெளி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறதுனால அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறைய ஸ்கூல்ஸில் அதை லைவாக ரிலே பண்ணுறாங்க. கூடவே இது ஸ்பேஸ் ஷட்டிலோடைய 25வது லான்ச், அதாவது 135 லான்ச்சஸ் மொத்தமாக பண்ணோன்னு பார்த்தோம் இல்லையா, அதில் 25வது லான்ச் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பெஷலான லான்ச் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மீடியா கவரேஜ் அதிகமாக இருக்குது. எல்லாரும் ரொம்ப எக்ஸைட்டடாக அந்த லான்ச்சுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ப்ரோக்ராமில் வேலை செஞ்ச ஒரு சில இன்ஜினியர்ஸ் அவ்வளோ எக்ஸைட்டடாக இல்லை. அவங்க ஏதோ ஒரு ஆபத்து கண்டிப்பாக நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு பதட்டத்திலே அதை பார்த்துட்டு இருக்காங்க. எதுக்காக பதட்டப்படணும் அப்படின்னா, அதை லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்ன அந்த குறிப்பிட்ட நாளுடைய வானிலை தான் அதுக்கு காரணம். 1986 இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு, நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம். இதில் ஜனவரி 22 லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் மோசமான வானிலை காரணமாகவும் சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவும் அந்த நாள் தள்ளி போய் கடைசியாக 6 நாள் கழித்து ஜனவரி 28 லான்ச் பண்ணலாம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த லான்ச்சுக்கு முந்தின நாள் ஜனவரி 27 அந்த லான்ச் பேட் இருக்கக்கூடிய இடத்துல ரொம்ப கம்மியான வெப்பநிலை தான் இருந்திருக்கு. ரொம்ப அதிகமான குளிர் அங்கே வீசியிருக்கு. பத்தாவதுக்கு லான்ச் பண்ண போகிற அந்த டைம்லையுமே ரொம்ப அதிகமான குளிர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கம்மியான டெம்பரேச்சர் தான் இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இதனால் அங்கே இருக்கக்கூடிய நிறைய இன்ஜினியர்ஸ் இது பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்களோட சீஃப் நிர்வாகிகள்கிட்டையும் அது போக நாசாவோட நிர்வாகிகள்கிட்டையும் பேச ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க அதை ஒத்துக்காமல் கண்டிப்பாக சொன்ன டைமில் அதை லான்ச் பண்ணியே ஆகணும் அப்படின்னு தீர்க்கமாக சொல்லிட்டாங்க. அதனால் வேறு வழியே இல்லாமல் சொன்னபடியே STS-51L லான்ச் ஆகுது. வெளியிலேருந்து அதை பார்த்துட்டு இருந்தவங்களும் சரி, மீடியாக்காரங்களுமே சரி, உள்ளே இருந்த விண்வெளி வீரர்களுமே சரி, எல்லாமே சுமூகமாக போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் லான்ச் பண்ண 73வது நொடி அந்த ஸ்பேஸ் ஷட்டில் வெடிச்சு சிதறிடுச்சு. இப்போ 73 நொடி கழிச்சு தானே அது வெடிச்சு சிதறிருக்கு. இதில் உள்ளே இருந்த அந்த விண்வெளி வீரர்களோட ஆடியோ வந்து ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். அவங்க என்ன பேசுகிறாங்கிறது கீழே கமெண்ட் சென்டரில் கேட்டுகிட்டே தான் இருக்கும். இப்போ அதில் நம்ம பார்த்தோம்னா முதல் 72 நொடி வரைக்குமே உள்ளே இருந்த பைலட் ரொம்ப நார்மலாகவே தான் பேசிகிட்டு இருக்காரு. இந்த கமெண்ட் நான் கொடுத்துட்ருக்கேன், இது நடந்துட்டு இருக்கு, அது நடந்துட்டு இருக்குன்னு எல்லாமே நார்மலாக தான் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் வெடிச்சு சிதறதுக்கு ஒரு நொடிக்கு முன்னாடி அவர் கொஞ்சம் பதட்டமான தொனியில் ஓ அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சொல்லி முடிச்சோன்னே அது வெடிச்சு சிதறிடுச்சு. ஏன் இந்த விபத்து நடந்துச்சு அப்படின்னு விசாரிக்கிறதுக்காக அப்போ அமெரிக்கன் பிரசிடென்ட்டாக இருந்த ரொனால்ட் ரீகன், அதே ரொனால்ட் ரீகன் தான், அவர் ஒரு கமிட்டி அமைக்கிறார். யார் தலைமையிலனா, வில்லியம் ராஜர்ஸ் அப்படிங்கிற முன்னாள் தலைமைச் செயல் அதிகாரி தலைமையில் ராஜர்ஸ் கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க. அவங்க எல்லா விசாரணையும் பண்ணி முடிச்சுட்டு 6 மாதம் கழிச்சு ஜூன் 9 அதே வருஷத்தில் ரிப்போர்ட்டை சமர்ப்பிக்கிறாங்க. அதில் தான் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயமும் நிறைய அதிர்ச்சிகரமான நிறைய உண்மைகளும் தெரிய வந்திருக்கு. என்ன விஷயம்னா, அந்த ஸ்பேஸ் ஷட்டில் பொறுத்த வரைக்குமே அதில் ஒரு ஆர்பிட்டர், ஒரு எக்ஸ்டர்னல் டேங்க், 2 சாலிட் ராக் பூஸ்டர்ஸ் இருக்கும். இப்போ இதில் இந்த ஆர்பிட்டரில் தான் விண்வெளி வீரர்கள் இருப்பாங்க. அதில் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த அந்த TDRS இருக்கும், ஸ்பார்டன் ஹேலேக்கான அந்த சேட்டலைட் இருக்கும், மெயின் இன்ஜின் இருக்கும், எல்லாமே அதில் தான் இருக்கும். அது போக அந்த சாலிட் ராக் பூஸ்டர்ஸ் தேவையான ஃபியூலை கொடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட தூரம் போனதுக்கப்புறம் அது தனியாக கலண்டு வந்துடும். இந்த ஆர்பிட்டர் மட்டும் மேலே விண்வெளிக்கு போய் அங்கே தேவையான விஷயங்கள்லாம் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் அந்த ஆர்பிட்டரே கீழே வந்துடும். இப்போ இந்த கீழே கலண்டு விழுகுது இல்லையா அந்த ராக் பூஸ்டர்ஸ், அது எல்லாத்தையுமே மறுபடியும் கீழே தண்ணியில் தான் விழுகும். அதை எடுத்துகிட்டு போய் மறுபடியும் ரியூஸ் பண்ணிப்பாங்க. இதுதான் பிளான். இப்போது இந்த ராக் பூஸ்டர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ராக் பூஸ்டர்ஸ் மொத்தமாக ஒரே கம்பார்ட்மெண்ட்டாக இல்லாமல் தனித்தனி கம்பார்ட்மெண்ட்டாக இருக்கும். அதை ஒன்றா இணைச்சு தான் அவங்க ஒரே ராக் பூஸ்டரை உருவாக்கியிருப்பாங்க. அப்படி இணைக்கிற இடத்துல ரிங்ஸ் அப்படிங்கிற எலாஸ்டிக் தன்மை உள்ள ரிங்ஸ் இருக்கும். இந்த ரிங்ஸ் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக அமைஞ்சிருக்கு. என்ன நடந்துச்சுன்னா, நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், லான்ச் அன்னைக்கும் சரி அதுக்கு முந்தின நாளும் சரி குளிர் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த குளிர் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால தான் உள்ளே இருந்த அந்த ரிங்ஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதாவது அதோட எலாஸ்டிக் தன்மையை அது இழந்துருச்சு. இப்போ லான்ச் டைமில் அதை மறுபடியும் அந்த ஃபுட்டேஜ்லாம் எடுத்து பார்க்கும்போது தான் அங்கேருந்து ஒரு கருப்பு நிற புகை மேலே வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த ரிங்ஸ் ஃபெயிலியர் ஆனதுனால தான் உள்ளே இருந்த ஹைட்ரஜன் ஃபியூயல் லீக் ஆகி அது ஒட்டுமொத்தமாக வெடிச்சு சிதறிடுச்சு அப்படின்னு இவங்களோட அந்த விசாரணையில் தெரிய வந்திருக்கு. ஆனால் விசாரணையெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த சாலிட் ராக் பூஸ்டர்ஸை ரெடி பண்ண மார்டன் தியோகால் அப்படிங்கிற கம்பெனிஸ் இந்த இன்ஜினியர்ஸ்க்கு இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. என்னன்னா, டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ரிங்ஸ் கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகும், அதனால கண்டிப்பாக பெரிய பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சதுனால அவங்களோட சீஃப் இன்ஜினியர்ஸ் கிட்டையும் நாசா நிர்வாகிகள்கிட்டையும் இதை கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்க அதை கேட்டிருக்காங்க. ஆனால் கேட்டவங்க இதை ப்ரூவ் பண்ண அவங்ககிட்ட எக்ஸாக்ட் டேட்டா இருக்கா அப்படின்னு இந்த இன்ஜினியர்ஸ்ட்டை கேட்டிருக்காங்க. இன்ஜினியர்ஸ் எக்ஸாக்ட் டேட்டா எங்கிட்ட இல்லை, ஆனால் இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்ட் டேட்டா இல்லாமல் எங்களால் அதை பண்ண முடியாது, இதை ஸ்டாப் பண்ண முடியாது, சொன்ன மாதிரி இது லான்ச் பண்ணியே ஆகும், ஏன்னா ஏற்கனவே நிறையா டிலே ஆயிடுச்சு, கண்டிப்பாக லான்ச் பண்ணியே தீர்வோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க.
லான்ச் பண்ணதுக்கப்புறம் இன்ஜினியர்ஸ் நினச்ச மாதிரியே விபத்து ஏற்பட்டுருச்சு. ஒருவேளை அங்கே இருந்த இன்ஜினியர்ஸ் எங்ககிட்ட ப்ரூவன் டேட்டா இல்லாட்டியுமே கூட இந்த பிரச்சனை ரொம்ப சீரியஸ் ஆனது அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க கிட்ட கன்வின்ஸ் பண்ணியிருந்தாங்கனாலோ இல்லை எல்லா இன்ஜினியர்ஸும் சேர்ந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக குரல் கொடுத்துருந்தாங்கனாலோ அதை தடுத்து நிறுத்த முடியும். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் நம்ம என்ன நோட்டீஸ் பண்ணணும்னா, இந்த மாதிரியான விபத்து நடக்கக்கூடிய முக்கால்வாசி இடங்கள்ல இப்போ செர்னோபில் இன்சிடென்ட் நடந்துச்சு, அதாவது சோவியத் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய பவர் பிளான்ட் வெடிச்சு சரிச்சு இல்லையா, இப்போ அங்கேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தலைமையில் இருக்கக்கூடிய, அதாவது முக்கியமான முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க இங்கேயும் சரி அங்கேயும் சரி இன்னும் நிறைய இடங்கள்லையுமே சரி, நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டியில் தான் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அப்படி இருந்ததுனால தான் ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சும் இவ்வளோ உயிர்கள் போகும், இவ்வளோ லாஸ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சும் அந்த விபத்து நடந்திருக்கு. இப்போ ஒருவேளை கீழே இருந்த அந்த இன்ஜினியர்ஸால் மேலே இருக்கிறவங்களை கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சிருந்தா, கரெக்டாக அவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணி அந்த பிரச்சனையை புரிய வைக்க முடிஞ்சிருந்துச்சுன்னா இந்த விபத்து நடக்காமல் இருந்திருக்கும். ஓரிங்ஸ் ஒரு முக்கியமான காரணம் தான், ஆனால் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சும் நம்மளால் சரி பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற கில்ட் அந்த இன்ஜினியர்ஸ்க்கு இன்னமும் இருக்கிறதா அவங்களும் சொல்கிறாங்க. இதை விசாரணை பண்ணவங்களுமே அதை ஒரு பாயிண்டாக சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த விசாரணையில் ஓரிங்ஸ் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் இன்ஜினியர் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, இந்த ஸ்பேஸ் ஷட்டில் ரீயூஸ் பண்ணுவாங்கன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதை தொடர்ந்து ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அதோடைய ஸ்திரத்தன்மை போயிடும், அப்போ தொடர்ந்து ரீயூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு 7-8 வருஷமாகவே சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அந்த நிர்வாகிகள் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்ஜினியர்ஸ் அதை ஒரு கம்ப்ளைண்ட்டாகவும் அங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன பண்ண முடியும், கடைசியாக இப்படி ஒரு விபத்து நடந்து முடிஞ்ச பிறகு தான் எல்லாருக்குமே எல்லாமே புரியுது. அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்பேஸ் ஷட்டில் ப்ரோக்ராம்ஸோடைய பாதுகாப்பு விதிமுறைகளெல்லாம் அதிகப்படுத்துறாங்க. அதே மாதிரி பொதுவாகவே விண்வெளி ஆராய்ச்சியோட பாதுகாப்பு விதிமுறைகளை நிறைய அதிகப்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள் நிறைய பண்ணுறாங்க. 1981 இருந்து லான்ச் பண்ணப்பட்ட இந்த ஸ்பேஸ் ஷட்டில் ப்ரோக்ராமில் ஒவ்வொரு வருஷமே 2-3ங்கிற எண்ணிக்கையில் ஸ்பேஸ் ஷட்டில்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த விபத்து நடந்து அடுத்த 2.5 வருஷத்துக்கு எந்த ஸ்பேஸ் ஷட்டிலுமே லான்ச் பண்ணல. எல்லா சேஃப்டியும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு கடைசியாக 2.5 வருஷம் கழிச்சு 1988 செப்டம்பர் மாதம் தான் அடுத்த ஸ்பேஸ் ஷட்டில் லான்ச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அது வெற்றிகரமாக தான் நடந்துட்டு இருக்கு. இடையில ஒரே ஒரு மறுபடியும் ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அதுதான் நம்ம இந்தியாவை சேர்ந்த கல்பனா சாவ்லா இறந்து போன அந்த ஆக்சிடென்ட். அது போக மற்ற எல்லாமே சேஃப்டியாக தான் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் நடந்திருக்கு. கடைசியாக 2011 STS-135 அட்லாண்டிஸ் அப்படிங்கிற ஸ்பேஸ் ஷட்டில் லான்ச் பண்ணி அது திரும்ப பூமிக்கு வந்ததோட அந்த ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ஸ் போதும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஷட்டில் ப்ரோக்ராம்ஸை மொத்தமாக முடிச்சு வச்சுட்டாங்க. இந்த விபத்து நமக்கு சொல்லித்தரது ஒரே ஒரு விஷயம் தான், என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சிருந்தும் அதை சரி பண்ணாமல் இருக்கிறதும், அந்த பிரச்சனையை தடுத்து நிறுத்தாமல் இருக்கிறதும் அந்த பிரச்சனையை மேலும் மேலும் அதிகமாக்குமே தான் தவிர அது அப்படியே தானாக சரியாகவே ஆகாது. இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள், அதுவும் குறிப்பாக கம்யூனிகேஷன் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடாது, அதுவும் இங்கிலீஷ் பேசுகிறதுல கம்யூனிகேஷன் பிரச்சனைகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த முன்னாள் IIT மாணவர்கள் சூப்பர்னோவா AI இங்கிலீஷ் கோர்ஸ் அப்படிங்கிற கோர்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் மற்ற கோர்சஸில் இருக்கிற மாதிரி இல்லாமல் உங்களால் ரியல் டைமில் பேசி இங்கிலீஷ் கற்றுக்க முடியும். குழந்தைகளுக்கான கோர்சஸை அவங்களுக்கு போர் அடிக்காத வகையில் கேம் பேஸ்ட் ஆக்டிவிட்டீஸாகவும் கொடுத்துருக்காங்க. விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.